ஹலோ கைஸ், நான் கேம்லப் தமிழன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீப்பர் ஃபார்ம் தான் கைஸ் பில்டு பண்ண போகிறோம். இது எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைனா க்ரீப்பர் ஃபார்ம் எப்படி பில்டு பண்ணுறது மட்டும்தான் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், க்ரீப்பர் ஃபார்ம் கட்டுறதுக்கு வந்து நிறையா பொருட்கள் தேவைப்படுது. இது வந்து இதுக்கு முன்னாடி லைவ்லேயே நம்ம வந்து நிறையா எடுத்துட்டோம் கைஸ். இத்தனை ஸ்மூத் ஸ்டோன் ஃபுல்லாக ரூஃப்கே தேவைப்படும் கைஸ். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் கைஸ். வந்து பட்டன்ஸே கிட்டத்தட்ட 2.5 ஸ்டாக் பக்கம் தேவைப்படும். அது போக இது வந்து ஒரு லேயர் கட்டுறதுக்கு தேவைப்படும் கைஸ். அதாவது இவ்வளோ இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து 7 லேயர் வரைக்கும் பில்டு பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் 5 லேயர் தான் கைஸ் பில்டு பண்ண போகிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ டேரெக்டாக போய் எங்கே பில்டு பண்ணலான்னு ஒரு பிளேஸை தேடி கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். போகலான்னு தான் கிளம்புனேன், பட் வந்து அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகலான்ட்டு தூங்கிட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க ஐலாண்ட்லேயே பில்டு பண்ணலாம் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நம்ம பேஸ்க்கும் பக்கத்தாலேயே இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாங்க க்ரீப்பர் ஃபார்மே கட்ட போகிறோம் கைஸ். இப்போ வந்து நான் இந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டேன். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே கரடு முரடாக இருக்குது கைஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே கீழேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் இதை வந்து ஃபுல்லாக ப்ளைன் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். நண்பர்களே, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து ஃபுல்லாகவே ப்ளைன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள், இந்த குப்பல் ஊட்டெல்லாம் தூக்கி போட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேவையான லூட்டெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சல்கார்லேருந்து. நான் வந்து எனக்கு தெரியும் கைஸ் எது எவ்வளோ தேவைப்படுன்னு. ஸோ நான் வந்து ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 110 பிளாக் ஹைட்டு போகணும் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறோம் 110 பிளாக். ஏன்னா அப்போ தான் கீழே எல்லாம் வந்து ஸ்பான் ஆகாது கைஸ். இப்போ வந்து வெற்றிகரமாக நான் வந்து 110 பிளாக் மேலே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பில்டு பண்ண மாதிரியே பில்டு பண்ணிக்கங்க கைஸ். ஒரு சைடு வந்து 5 பிளாக் நீள போனோம், இந்த சைடு வந்து 6 பிளாக் நீள போனோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி 2 பிளாக் தோண்டிட்டு அந்த இடத்துல செஸ்ட் வைக்கணும் கைஸ். ஒரே நிமிஷம், நான் செஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வைக்கிற மாதிரியே வந்து செஸ்ட்டு வச்சுக்கோங்க. செஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஹாப்பர் கனெக்ட் பண்ணுங்க கைஸ். ஒரே நிமிஷம், ஹாப்பர் வேணும், அதுவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நான் வைக்கிற மாதிரியே ஹாப்பர் கனெக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 ஹாப்பர் வைக்கணும் கைஸ். நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. வந்து 5 ஹாப்பர் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுற்றியும் பிளாக்ஸ் வைக்கணும் நண்பர்களே கைஸ். இதே மாதிரி நான் வைக்கிற மாதிரியே ஃபுல்லாக வந்து பிளாக்ஸ் வச்சுங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரைடன்ட் கில்லர் செட் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வந்து 2 விதமாக இந்த ஃபார்ம் பில்டு பண்ணலாம். ஒன்று வந்து மேனுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட்டு இப்போ வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் தான் கைஸ் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கிற மாதிரியே பிரிஸ்டன் வச்சுங்க. இதுக்கு வந்து ஸ்டிக்கி பிரிஸ்டன் தான் வேணும்ட்டுலாம் இல்லை, நார்மல் பிரிஸ்டனே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வர் வைக்கணும் கைஸ். அப்சர்வரும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியே ப்ளேஸ் பண்ணிங்க. ஏன்னா எல்லா அப்சர்வரும் வந்து பிரிஸ்டனை பார்த்து இருக்கிற மாதிரி வைக்கணும் கைஸ். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், அதாவது பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கிற பிரிஸ்டன்ஸ் எல்லாமே அப்சர்வர் எல்லாமே பிரிஸ்டனை பார்த்து இருக்கும் கைஸ். நண்பர்களே, இப்போ வந்து ரெஸ்டோன் வைக்கணும். எல்லா ரெஸ்டோனுமே வந்து பிரிஸ்டன் மேலேயே வச்சுருங்க, அதாவது நான் வைக்கிற மாதிரியே. ஏன்னா அப்போ தான் கைஸ் ட்ரைடன்ட் கில்லர் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப ஈஸி தான், பட்டு கொஞ்சம் பில்டு பண்ணுறது தான் கைஸ் அதிகமாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைடன்ட் கில்லர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் இன்னும் அது வந்து ட்ரைடன்ட் கில்லராக மாறல. இப்போ லிவரை வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க கைஸ். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைடன்ட் எடுத்து கரெக்டாக இது மாதிரி பிரிஸ்டனில் போடணும் கைஸ். கரெக்டாக அந்த பிரிஸ்டனில் மேலே போட்டால் தான் வந்து க்ரீப்பர்ஸ் எல்லாம் சாகடிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எத்தனை நெக்ஸ்ட்டு சொல்லுவேன்னு எனக்கே தெரில கைஸ். பட்டு இது மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிளாக்கை. ஏன் அடிக்குறுக்கா நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்னு எனக்கும் தெரில. நான் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் கிளாஸ் வச்சுக்கோங்க கைஸ். என்கிட்ட எலக்ட்ரா இருக்கிறதுனால நான் வந்து கீழே எந்த லேடரும் போடல. உங்கள்கிட்ட ஒரு வேளை எலக்ட்ரா இல்லைன்னா நீங்கள் வந்து லேடர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் கைஸ். அதாவது அந்த 110 பிளாக் நம்ம மேலே பில்டு பண்ணி வந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் லேடர்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா லிஃப்ட்டு மாதிரியும் பில்டு பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான் கைஸ். இது மாதிரி வந்து பில்டு பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 18 பிளாக்ஸ் மேலே போகணும் கைஸ். அதாவது 18, 80 கிடையாது, 18 கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் 18 பிளாக் மேலே வந்துட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி சுற்றியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டணும் கைஸ். அதாவது உங்களுக்கு வந்து நான் பில்டு பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக இந்த 18 பிளாக் ஹைட்டு ஃபுல்லாக மேலே வரணும் கைஸ். இப்போ வந்து சைன் போர்டு வைக்கணும். சைன் போர்டு எதுக்கு வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மேலேருந்து டேரெக்டாக க்ரீப்பர் விழுந்தானா டேரெக்டாக வந்து செத்துருவான்.
அதனால் மேனுவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லூட்டிங் 3 ஸ்குவாட் வச்சு அடிப்பீங்கள்ல, அதனால் வந்து அப்படி அடிக்க முடியாது. அவன் டேரெக்டாக செத்துருவான். நம்ம ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நீங்கள் வச்சுருங்க கைஸ். வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றுன மாதிரியே ஊற்றிக்கங்க கைஸ். இப்போ வந்து 1 2 3 4 5 5 பிளாக் வந்து மேலே வரணும் கைஸ். 1 2 3 4 5 கரெக்டாக 5 பிளாக் ஹைட்டு வந்து மேலே வாங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் பில்டு பண்ணுற மாதிரியே ஃபுல்லாகவே பில்டு பண்ணி முடிச்சிருங்க கைஸ். இப்போ வந்து 7 பிளாக் போகணும். 1 2 3 4 5 6 7 கைஸ். இதே மாதிரி வந்து எல்லா சைடுமே 7 பிளாக் போகணும் கைஸ். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். விச் மீன்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் கைஸ் போடணும். இந்த அயன் ஃபார்முக்கெல்லாம் பில்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணாலே ஓகே தான் கைஸ். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பில்டு பண்ணணும் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பிளாக் வச்சுட்டு உடச்சிட்டு இதை ஃபுல்லாக சுற்றி கட்டணும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். இப்போ வந்து 6 பிளாக் மட்டும் போகணும் கைஸ். 4 சைடுமே 6 பிளாக் போகணும். இதே மாதிரி 4 சைடு பில்டு பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 சைடுமே பில்டு பண்ணிட்டேன். பில்டு பண்ணிட்டு நம்ம போன டைம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணும் கைஸ். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. ஜாம்பி இது மாதிரியெல்லாம் ஸ்பான் ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங்கில் பில்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள் கைஸ். க்ரீப்பர் ஃபார்ம் பில்டு பண்ணாதுக்கு முன்னாடியே இது மாதிரி க்ரீப்பர்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பிளாக் இது மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டு இது மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போன இதில் என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி தான் கைஸ். இப்போ வந்து இதை ஃபுல்லாக இந்த ஒரு பிளாக் ஹைட்டில் வந்து ஃபுல்லாக போடணும் நண்பர்களே. கைஸ், இப்போ வந்து இது மாதிரி போட்டு இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சைடில் ஸ்டெப் வைக்கணும் கைஸ். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம். அதாவது ஸ்டார்ஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து இதில் ஃபுல்லாமே வாட்டர் ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து நான் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும் கைஸ். இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து எங்கிட்ட 3 பக்கெட் இருக்குது. 3லேயுமே வச்சுட்டு இது மாதிரி எல்லா இடமும் ஒரு இடம் கூட கேப் விடக்கூடாது கைஸ். எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக இது மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். நான் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இது மாதிரி வந்துடும் கைஸ். கைஸ், இப்போ வந்து என்னடா க்ரியேட்டிவில் இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்ல்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி இது கொண்டு வந்துட்டேங்க. விச் மீன்ஸ் வந்து இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு பண்ணதில் அந்த பாட்டையே காணும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிளாக் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லித்தரேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடு 2 பிளாக் விட்டுட்டு இந்த சைடு 2 பிளாக் விட்டுட்டு நடுவில் இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இது மாதிரி 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் 3ஆவே ப்ளேஸ் பண்ணிக்கங்க இதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சைடும் வந்து இதே மாதிரி 2 பிளாக்கு, இந்த சைடு வந்து 3 பிளாக் கேப் பண்ணுங்க. அதாவது ஆப்போசிட்டில் இந்த சைடு 3 இந்த சைடு 2. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3 இந்த சைடு 3 கைஸ். இப்போ இந்த சைடு 3 இந்த சைடு 2. ஓகே கைஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு 2 இந்த சைடு 3 கைஸ். ஓகேவா? இந்த சைடு 3 இந்த சைடு 2 இந்த சைடு 2 இந்த சைடு 2 கைஸ். திருப்பி இந்த சைடு 2 இந்த சைடு 3 அந்த இடத்துல வந்து 2 சைடுமே 3 கைஸ். 1 2 3 1 2 3. உங்களுக்கு இப்போ புரியும் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சைடு மட்டும் இது மாதிரி வைக்கணும். இந்த சைடு வந்து 2 கைஸ். இந்த சைடு 1 2 3. உங்களுக்கு வீடியோ திருப்பி திருப்பி பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு 1 2 இந்த சைடு 1 2. இந்த ஒரு சைடு மட்டும்தாங்க 1 2. அதாவது இதை வந்து பேஸாக வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு 1 2 புரிஞ்சா? 1 2 இந்த இடத்துல 1 2. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து 1 இருக்கு. இந்த இடத்துல 1 2. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த இடத்துல 1 2 அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 2 3 இது மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து இந்த இடத்துலயும் 3 வரணும். 1, 2, 3, 1, 2, 3. இந்த இடத்துல வந்து 1, 2, 3. இந்த இடத்துல 2 கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு நான் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 3 பிளாக் மட்டும் கட்டணும் கைஸ். 1, 2, 3. அதாவது 3 பிளாக் மட்டும். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 3 பிளாக் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் அதில் சொன்ன கணக்குப்படி வச்சுக்கோங்க கைஸ். கீழே இருக்கிற 2 உடச்சிடணும் கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது 4 எண்ணம் இருக்கும். அந்த சைடு போனாலும் ஒரு பிளாக் ஃபுல்லாமே அந்த 4ஐயுமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே கனெக்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி கனெக்ட் பண்ணால் வந்து ஓகே தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப் இவே தான் கைஸ் திருப்பி பண்ண போகிறோம் கைஸ். இப்போ வந்து ஒரு பிளாக் கேப் விட்டு இது மாதிரி நான் கட்டுற மாதிரியே கட்டுங்க. நம்ம இது மாதிரி தான் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து ஒரு லைன் கட்டிக்குங்க. இப்போ வந்து ஒரு பிளாக் கேப் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஓகே கைஸ், இது மாதிரி கேப் விட்டு வந்து ஃபுல்லாமே கட்டணும் நண்பர்களே. உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கட்டினீங்கன்னா இது மாதிரி தான் கைஸ் வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது மாதிரி கட்டணும் கைஸ். வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம், என்கிட்ட பிளாக் இல்லை, பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி தான். அதாவது இது மாதிரி வரும் கைஸ். நடுவில் வந்து ஒரு பிளாக் கேப் இருக்கிற மாதிரி வரும். இப்போ நான் கட்டுற மாதிரியே வந்து கட்டிங்க. ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஈஸியாகவே கட்டிடலாம். இப்போ இதே மாதிரி தான் கைஸ். ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே இது மாதிரி கேப் விட்டு கட்டணும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஃபுல்லாக கட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இது மாதிரி இந்த நடுவில் ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையிலாம் ட்ராப் டோர் வைக்கணும் கைஸ். கைஸ், இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராப் டோர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ட்ராப் டோர் வைக்கணும். ஒரு பிளாக் விட்டு வைக்கணும் கைஸ். நான் வைக்கிற மாதிரியே வைங்க. இது ஆனால் வந்து ஈஸி தான் கைஸ், சிம்பிள் தான். ஆனால் பில்டு பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சர்வரில் இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் பிளேயர் வேர்ல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு க்ரீப்பருக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த ஃபார்மு. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து 1.5 ஸ்டாக்கு மேலே கிடைக்கும் கைஸ் கன் பவுடர். கைஸ், இப்போ வந்து நான் எல்லாமே வச்சுட்டேன். இதில் வந்து முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஹோல்குள்ளே வச்சுருக்க எல்லா ட்ராப் டோர்ஸையும் வந்து மறக்காமல் திறந்து விட்ருங்க. இல்லைன்னா அப்புறம் வந்து க்ரீப்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டோம். அந்த தண்ணிக்குள்ளே வந்து சாக மாட்டாங்க கைஸ். ஸோ வந்து அதே முக்கியமாக பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கார்னர் போய் இது மாதிரி 3 பிளாக் ஹைட் ஏற்றிங்க கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எது மாதிரி பிளாட்ஃபார்ம் கட்டினீங்களோ அதே மாதிரியே கட்டிங்க கைஸ். இப்போ வந்து அதே மாதிரி மேலேயே ஒரு லேயர் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே பட்டன்ஸ் வச்சுருங்க. எங்கேயுமே கேப்பே விட வேண்டாங்க கைஸ். ஃபுல்லாகவே பட்டன் வச்சு அடைச்சிருங்க. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஓட்டையில் வந்து ட்ராப் டோர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறத வந்து பட்டன் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் 7 லேயர் வரைக்கும் பில்டு பண்ணலாம் கைஸ். நான் வந்து 5 தான் கட்டியிருக்கேன். 5 எனக்கு அதிகம் தான் கைஸ். இருந்தாலும் அதிகமாகவே கட்டியிருக்கலாம். எனக்கு 5 போதும் கைஸ். இது மாதிரி வந்து இடையிலலாம் வைக்க வேண்டாம். அந்த ஹோல்குள்ளே அந்த இடத்துலலாம் ட்ராப் டோர்ஸ் வந்துடும். இது மாதிரி கீழே இருக்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். எப்படியோ ஃபைனலி வந்து நான் 5 லேயர் கட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் எது கடைசி லேயர் கட்டுறீங்களோ அந்த கடைசி லேயருக்குள்ள ஹோலில் வந்து நீங்கள் ட்ராப் டோர்ஸ் எல்லாம் வைக்க வேணாம். டேரெக்டாக இது மாதிரி வந்து பிளாக் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. அதாவது லாஸ்ட்டாக எது இருக்க போகுதோ மேலே அதில் வந்து நீங்கள் இது மாதிரி பிளாக்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் ஸ்பேஸே விட வேண்டாம், ஃபுல்லாமே பிளாக்ஸ் வச்சே ஃபில் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பக்கமே பிளாக்ஸ் வச்சு இது மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க பிளாட்ஃபார்மை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கைஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அதிகம் பண்ணணும் கைஸ், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த பிளாட்ஃபார்மை. அதனால் வந்து 10 பிளாக் வந்து முன்னாடி போய்க்கோங்க கைஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு எண்டில். இப்போ நான் போகிற மாதிரியே ஃபஸ்ட்டு 10 போயிட்டு அப்புறம் இன்னொரு 10 வந்து இது மாதிரி போகணும் கைஸ். இது மாதிரியே வந்து 4 சைடு பண்ணணும். உங்களுக்கு வந்து எண்டதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இப்போ நான் பிரித்து வச்சுருக்க மாதிரி 20-20யாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ பிரித்து வச்சுட்டு இப்போ அடுத்த எண்டு கைஸ். இப்போ வந்து ஒரு எண்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் எண்டு கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து போயிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல வந்து 10 வந்துருச்சுன்னா இந்த சைடு நம்ம 10 பிளாக் வச்சுட்டோன்னு அர்த்தம். இப்போ திருப்பி இன்னொரு 10 பிளாக் அதே மாதிரி வந்து இந்த சைடு வைக்கணும் கைஸ்.
இப்போ வந்து நான் ரெக்கார்டு பண்ணி முடிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் இது மேட்சிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சைடு இது மாதிரி போட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுருங்க கைஸ். இது மாதிரி எல்லா சைடும் வந்து பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கனாலே இந்த ஃபார்ம் வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிரும் கைஸ். நான் பண்ணுற மாதிரியே ஃபில் பண்ணிக்கங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மொத்தமாகவே எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து மாப்ஸ் எதுவுமே ஸ்பான் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து டார்ச்சஸ் எல்லாம் நிறைய வைக்கணும் கைஸ். நீங்கள் வந்து டார்ச் எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஆனால் அவ்வளோக்கு ஒவ்வொரு பிளாக்லேயும் டார்ச் இருக்கணும்லாம் கிடையாது. அது வந்து மாஸ் ஸ்பான் ஆகாத அளவுக்கு இருந்தாலே போதும் கைஸ். அதுவும் ஆறெல்லாம் தேவையில்லை. ஒரு வேளை நீங்கள் நைட் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே டார்ச் வச்சு வெளிச்சிருக்கு பார்த்தாலும் ஓகே தான் கைஸ். ஆனால் ஆக மொத்தம் டார்ச் கண்டிப்பாக வைக்கணும். மேலே வந்து எந்த மாப்புமே ஸ்பான் ஆகக்கூடாது கைஸ். அங்கெல்லாம் டார்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே வைக்கணும். அதாவது நம்ம இந்த ட்ரைடன்ட் கில்லர் செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துலையும் நம்ம வைக்கணும் கைஸ். இதுதான் நம்ம டோட்டலான மொத்த ஃபார்மே இவ்வளோ தான். 5 லேயர் தான் கட்டியிருக்கோம். 7 கட்டலாம் தான் கைஸ் பிளான் பண்ணேன். அப்போவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கே க்ரீப்பரெல்லாம் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏஎஃப்கேக்கு வந்து ஒரு ஸ்பாட் ரெடி பண்ணோம். இவன் எங்கே போனாலும் இருக்காங்க கைஸ் இந்த வாண்டரிங் ட்ரேடரு. அவன் மட்டும் எப்படி போகிறான்னு தெரில. ஏன் வந்து இப்போ இவன் ஸ்பான் ஆனான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்துல வந்து பட்டன் வைக்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான். அதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிங்கன்னா இதே தான் கைஸ் ஆகும். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 பிளாக் மட்டும் முன்னாடி போய்க்குங்க. நான் போகிற மாதிரியே போய்க்கங்க கைஸ். கரெக்டாக 10 பிளாக்கு. உங்களுக்கு என்ற கஷ்டமாக இருக்குதுன்னா நான் வச்ச மாதிரியே பிரித்து வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 8 பிளாக் மேலே போகணும். இப்போ 8 பிளாக் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு டார்ச் வச்சுங்க. இந்த இடத்துல நின்னா தான் வந்து எல்லாமே ஸ்பான் ஆகணும். நீங்கள் 7 லேயர் கட்டினாலும் இந்த இடத்துல நின்னா தாங்க க்ரீப்பர்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகும். ஏன்டா மாப்ஸ் லூட்லலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம கட்ட இடையில நைட் ஆகும் ஸ்பான் ஆவானுங்க. அதனால தான். இல்லை நீங்கள் ஒரு வேளை அப்போவும் தாண்டி இது மாதிரி ஸ்கெல்டன் இது மாதிரியெல்லாம் ஸ்பான் ஆகிறானுங்கன்னா, நீங்கள் வந்து பட்டன்ஸ் வந்து ஏதாச்சும் கேப் விட்டுருப்பீங்க. நீங்கள் பட்டன் கேப் விட்டால் மட்டும்தாங்க இது மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து டார்ச் வச்சுருங்க. நான் கடலில் கட்டியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச் வைக்கலன்னா இது மாதிரி தான் கைஸ் நடக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே டார்ச் வச்சுக்கோங்க கைஸ். நான் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நான் லைவ் வரலான்ட்டு இருக்கேன். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். லைவ் வரலாமா இல்லை வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்க சீரியஸ் எல்லாம் மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வேர்ல்டில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு வந்து புரியும் கைஸ். அதோட எல்லா இதுவுமே ப்ளேலிஸ்ட்டுமே ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஒருவேளை உங்களுக்கு லைவ் வந்தேன்னா நான் லைவில் வந்து என்னோடய சர்வைவல் வேர்ல்டில் எல்லாத்தோட பேரையும் எழுதுகிறேன் கைஸ். அதை நான் மறக்க மாட்டேன். முக்கியமாக கிருபான்ட்டு ஒருத்தர் எழுத சொன்னார், அதை மறக்கவே மாட்டேன் கைஸ். தேங்க்யூ.